எல் ட்வின் இருக்கு, வி ட்வின் இருக்கு, கேடிஎம் மாதிரி டக டகன்னு இருக்கு வண்டி. லான்ச் கண்ட்ரோல்லே 3 கன்ஃபார்ம் வீலி ஆகாது. புடிச்சுக்காரா பிராங்கே, எனக்கு பிடிக்கல. கண்ணாடியை வந்து அண்ணனோட கைக்கு வச்சிருக்காரு. ஸோ கைஸ், சேனலுக்கார புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப், லைக் இது பண்ணிட்டு அப்புறமா போய் வீடியோ பாருங்கள். இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நான் என்ன கேமரா யூஸ் பண்ணுறேன் அப்படின்றது வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணா நீங்கள் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ போய் வீடியோ பாருங்க. ஸோ ஹே கைஸ், நான் தான் பைக் கிளாஸ் பைக்கர். இந்த வீடியோ டுகாட்டி மான்ஸ்டர் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஆக்சுவலாக என்ன என்னாச்சு உனக்கு? பொம்பளை சோக்கு ஏண்டா மானம் கெட்ட பல அந்த பைக்கை தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஆக்சுவலாக ஆயுத பூஜை பார்த்தீங்கன்னா டைம் 4:30 மேலே ஆயிடுச்சு. இன்னும் இந்த விளாக் எனக்கு எடுக்க முடியும்ன்ற நம்பிக்கையே கிடையாது. மிஞ்சி போனால் 10 minutes விளாக் மொத்தமாக டைமிங் டியூரேஷன் இருக்க மாதிரி இருக்கும். எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல. ப்ரோ இன்னும் வரல, வந்தால் தான் எடுக்க முடியும். ஸோ ரொம்ப டைமிங் இந்த வாட்டி இதுவாகிடுச்சு. இன்று ஆயுத பூஜை நண்பர்களே. ஆனால் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது அது தீபாவளியா இல்லை கிறிஸ்மஸா இல்லை நியூ இயரான்றது எனக்கு தெரியாது. ஆனால் இது நான் ஆயுத பூஜை இப்போ எடுத்துகிட்டு இருக்கேன். நம்மளாம் இங்கே பாருங்கள், சந்தனம்லாம் தெரிச்சு வச்சுருக்கேன். ஓ சாரி, பாத்தி இல்லடா நீ இப்போதா அந்த வீட்டுல 10 கார் நிக்குது, 10 காருக்கு பூஜை போடுறாங்கடா. அண்ணன் எப்படி வர 5 மணி 6 மணிக்கு வருவாரு. நம்ம அப்போ வந்து பாய் ப்ரோ டீ குடிக்க போறோம், நீங்களும் வரீங்கன்னு சொல்லி டீ குடிச்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டு ஜாலி பண்ணலாமே. ஹாய் ப்ரோ. அத்துல் ப்ரோ யாரு வந்துட்டு இருக்காரா? அவர் தான். ஹாய் ப்ரோ. அடடே, அவரே வந்துட்டாரே, பழைய டிவி டிராமா மாதிரி. இப்பயே டைம் ஆயிடுச்சு, எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓட்டு மூலம் இருட்டாருன்னு நினைக்கிறேன். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ கைஸ், பைக் ஒரு இடம் பார்த்து நிப்பாட்டியாச்சு. ஸோ இது டுகாட்டியோட மான்ஸ்டர் 937. ஓகே, ஸ்டார்ட் பண்ணது சூப்பர். பைக் வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட லுக்லேருந்து பார்த்துடலாம். உங்களுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சிருக்கும் பைக் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேப்பில் இருக்குது. இந்த மாதிரி சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு இன்ஜினை பார்த்தீங்கன்னா, அதாவது எல்லா வண்டிக்கும் இங்கே இப்படி தான் இருக்கும். இங்கே வந்து ஏன் இங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எல் ட்வின். அதாவது இன்ஜினோட ஷேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல் ஷேப்பில் இருக்கும். இப்படி இருக்கும். ஒன்று இங்கே இருக்குன்னா இன்னொன்று படுத்த மாதிரி இருக்கும். இந்த இடத்துல உங்களுக்கு இங்கே தெரியுதா, இந்த சைடு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ எல் ஷேப்பில் இருக்கும். அதான் இதோடது. ஒன்று இங்கேருந்து அடிக்குதுன்னா இன்னொன்று இங்கேருந்து அடிக்கும். அந்த மாதிரி அந்த பிஸ்டன்ஸோட மூவ்மெண்ட் இருக்கும் உங்களுக்கு. ஒன்று இங்கே தெரியுதா உங்களுக்கு, ஒன்றத்தோட எக்ஸாஸ்ட் இங்கேருந்து போகும், இன்னொன்னோட எக்ஸாஸ்ட் வந்து உங்களுக்கு இங்கேருந்து வரும். அடியில் பூந்து காமிக்கிறேன் பாருங்க, இதோ இருக்கு பாருங்க. டுகாட்டியில் மட்டும் எப்பவுமே இப்படி தான் டிஃப்ரெண்டாக பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எல் ட்வின் இருக்கு, வி ட்வின் இருக்கு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்களா V4S டுகாட்டி பனைகள், அதெல்லாம் வி ஷேப்பில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இன்ஜின் ஸ்பெக்ஸ் பண்ணிட்டோமோ, சரி ஓகே. இது வந்து 111 horsepower ப்ரொடியூஸ் பண்ணுது. அதுவும் 9250 ஒரு 10,000 கிட்ட அந்த மாதிரி. அண்ட் டார்க் பார்த்தீங்கன்னா ஒரு 93 Nm ஆஃப் டார்க். அது வந்து ஒரு 6500 RPM. எனக்கு தெரிஞ்சு ஒரு நேக்கட் பைக்கில் வந்து கிட்டத்தட்ட பவரும் நான் டார்க்கும் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நான் இப்போ தான் ஒரு பைக்கை பார்க்குறேன். ஐயோ வண்டி வருது. ஸோ ஃபஸ்ட்டே ஓட்டிட்டு தான் வந்தேன். நிறைய தெரிஞ்சிச்சு எப்படின்னா வண்டி டார்க் பயங்கரமாக இருக்குது. நான் கொடுக்க இழுத்துட்டு போகுது. ஏன்னா இன்லைன் 4 ஃபீலிங் இல்லை. டுகாட்டி சவுண்டே வந்து எப்பவுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. எனக்கு பர்சனலாக தான் பிடிக்கல. டியூக் வண்டியுமே டக்க டக்க டக்கன்னு அடிக்க நான் குட்டி என்ன சொல்லிட்டு இருந்தேன் நான், அதே மாதிரி இன்னொரு முறை சொல்ல முடியுமா? டியூக் வண்டியுமே டக்க டக்க டக்கன்னு அடிக்கும். ஏன் அழுகுறீங்க? ஆக்சுவலாக அது எல்லாருக்குள்ள அந்த சவுண்டு பிடிக்கும். எனக்கு என்ன ஆக்சுவலாக பிடிக்கும். ஆனால் தெரியும் பேனிகள் எல்லாம் ட்ரை கிளச் டப்ப டப்பன்னு தான் அடிச்சுக்கிட்டு இருக்கும். அது இதை விட ரொம்ப அடிக்கல ப்ரோ சவுண்டு. இன்ஜின்லேருந்து சவுண்ட் வருதா இல்லை வண்டியா அப்படியா அப்படின்னு தெரியாது, நம்ம கண்டே பிடிக்க முடியாது. இல்லை டெர்மி எக்ஸாஸ்ட் போட்டால் பயங்கரமாக இருக்கும். ஆனால் எக்ஸாஸ்ட்டே ஒரு 1.8 lakhs. You want to buy? பை பை. நான் ஆனால் வீடியோஸ் பார்த்தேன் ப்ரோ. இப்போ 959க்கே நிறைய பேர் வந்து SC ப்ராஜெக்ட்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் அது சவுண்டுமே நம்ம நிஞ்சாக்கெலாம் போடல. அதே மாதிரி தான் இருக்குது. நான் என்னடா ஆமாம் இன்லைன் ஃபீல் வரல. ஸோ இப்போ வந்து இருங்க லுக்கை ஃபஸ்ட்டு பேசிடலாம். ஃப்ரண்ட் லுக் பார்த்தீங்கன்னா இது அவங்களோட ஓல்டு மாடலேருந்து அப்படியே ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட சூர்யா ஒரு படத்தில் ஓட்டுறாரு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து ரவுண்ட் ஹெட் லேம்ப் மாதிரி இருக்கும். இந்த 2022 மாடல் இது. அதுக்கேற்ற மாதிரி ஒரு LED DRL சுற்றி இருக்குது. ப்ரொஜெக்டர் பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளேயும் உள்ள டுகாட்டியோட லோகோ, இங்கே மான்ஸ்டர், இங்கேயும் டுகாட்டி லோகோ. சஸ்பென்ஷன் ப்ரோ அதை பார்க்க மறந்துட்டேன்னு, எந்த பிராண்டோட தெரில. இல்லை வேணாம் விட்டுருங்க, அது எதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டு. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே பிரம்போ அண்ட் எலக்ட்ரானிக்ஸ்லாம் நிறையா இருக்குது. நான் அதை அப்புறம் உள்ளே பேச வரேன். ஆட்டோ போயிட்டோம். ஆமாம், இந்த வண்டி சவுண்டா இல்லை ஆட்டோ சவுண்டானே கண்டுபிடிக்க முடியல என்னால். அண்ட் பிரேக்கிங் வைஸில் பார்க்கும்போது எனக்கு நல்லாவே இருந்துச்சு. எதுலேயுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை. அதாவது வெறும் டேங்க் மட்டும் தான் உங்களுக்கு தெரியுது. இங்கேருந்து உங்களுக்கு கவர் பண்ணுறதுக்கு எதுவுமே கிடையாது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா நீங்கள் கால் வச்சிங்கன்னா நீங்கள் கால் கரெக்டாக இங்கே தான் இருக்கும். அதுக்கு என்ன காரணம், ஒரு இன்ஜின் செட்டப் நான் சொன்னல, ஒன்று வந்து இங்கே இருக்கும். அது உங்களுக்கு தெரியுதா, இங்கேருந்து எக்ஸாஸ்ட் போகுது. ஸோ ஒன்று இங்கே இருக்குது, அதனால் இங்கேருந்து பயங்கரமாக ஹீட் ஜென்ரேட் ஆகும். ஸோ
நம்ம நார்மலாக இருக்க வண்டிக்கெலாம் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் எல்லாமே, மோஸ்ட் ஆஃப் ஹீட் நமக்கு வராது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்கள் காலுக்கு நேராகவே இங்கே ஒரு இன்ஜின் L20ன்ற பேரில் நம்ம உயிரை வாங்குறாங்க. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஹீட்டு, முடியல அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அன்றைக்கெலாம் ஒரு 10 நிமிஷம் ஓட்டிகிட்டு இருக்கேன், டிராஃபிக்கில் நிற்கிறேன், அங்கே எனக்கு டிகிரி காட்டிகிட்டு இருக்கு 101 இவ்வளோ. ஸோ எக்ஸாஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 959 நீங்கள் அந்த டுக்காட்டியோட எல்லா பைக்ஸ்லையும் நீங்கள் பார்க்குற அதே ஒரு எக்ஸாஸ்ட் டைப் தான், அப்படியே தூக்கி மேலே வரைக்கும் வச்சுருக்காங்க. ஸோ வேறு என்ன சொல்லணும், வேறு டேங்க் கெப்பாசிட்டி வந்து 14 லிட்டர் அப்புறம் 14 லிட்டர் 3.5 லிட்டர் ரிசர்வ். ஓகே, ஆனால் ஃப்ரேம்ஸ்லாம் அலுமினியம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது, இங்கேருந்து வருதா, ஆமாம், அப்புறம் இங்கேருந்து ஒரு இது கனெக்ட் பண்ணுறது பின்னாடி ரியரை. ஸோ அப்படியே ரியர் லுக் பார்த்தோன்னா, ஆனால் உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீங்க இது ஒரு டுக்காட்டி பைக்கு. அப்படி கலர் மேபி ரெட் கலராக இருந்தால் மேபி டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க கேட்சியாக இருந்துச்சுன்னா. இது பிளாக் கலரு டக்குன்னு இப்படி போகுதுன்னா நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட மாட்டீங்க, ஏன்னா அந்தளவுக்கு உங்களுக்கு டிஃப்ரென்ஸான ஒரு லுக்லாம் பின்னாடி கொடுக்கல. இண்டிகேட்டர்ஸ் இருங்க ஆன் பண்ணி காட்டுறேன். ஆக்சுவலாக ஃப்ரண்ட் இண்டிகேட்டர் வந்து இன்டெகிரேட்டடாக உங்களுக்கு இங்கேயே தான் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்களா எப்படி விட்டு எரியுதுன்ட்டு இருங்க, இங்கேருந்து காட்டுறேன். ஜெகஜோதியாக இருக்குல்ல. ஸோ ரியர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே தான், விட்டு எரியும். அப்படியே லைட்டாக இதோட ஃபீல் வந்து எம்டி மாதிரி கொடுக்குது. நம்ம நார்மல் பைக்ஸில் சொல்கிறேன், ஏன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணி இவ்வளோ தூரத்துக்கு கொடுக்குறது. டயர் செக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 180/70 செக்ஷன்ஸ் ஆர் 80 செக்ஷன்ஸ், அதை நான் ஒழுங்காக பார்க்கல. பட் ஆனால் ஃப்ரண்ட் பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 180, ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 120. அலாய் சைஸ் வந்து உங்களுக்கு 17 இன்ச் அலாய்ஸ். ஓகே, ஸோ ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோசோ 3 தான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. மான்ஸ்டர் லான்ச் ஆனப்போ அப்படி தான் அவங்களோட அஃபிஷியல் பேஜில் இருக்குது. மற்றபடி ஆனால் சீட்லாம் எனக்கு ரொம்பவே கம்ஃபர்ட்டாக இருந்துச்சு. பைக்கு நம்ம டக் பண்ணி ஓட்டும் போதும் சரி, இங்கே உட்காரும் போதும் சரி, எல்லா இடத்துலையுமே சூப்பராக இருந்துச்சு சீட்டு. டேங்க் கொஞ்சம் தூக்கிட்டு இருக்கு, சரி அதை விட்டுருவோம். என்னது டுக்காட்டியில் இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த பைக் பண்ணுறோம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் மேலும் நம்ம பல பைக் பண்ணுவோம். ஃபீச்சர்ஸ்க்கு போயிடலாங்க. ஆன் பண்ணிங்கன்னா அழகாக ஒன்றா படிக்கட்டு மாதிரி ஏறி வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து RPM லெவல் இங்கே இருக்குது. சென்டரில் வந்து உங்களுக்கு கியர் இண்டிகேட்டர், அண்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் என்னென்ன லெவலில் உங்களோட ட்ராக்ஷன் கண்ட்ரோல், குவிக் ஷிஃப்டர் அண்ட் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு என்னென்னலாம் இருக்குன்றது உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இங்கே தான் ஹீட் முக்கியமான விஷயம் இங்கே தான் இருக்குது. இது எப்படி இப்போ சேஞ்ச் பண்ணுறது மோட இதான். இதுக்கும் என்ன பண்ணணும், இப்போ இப்படி மேலே போகணும்னா மேலே போகிறதுக்கு இன்னொன்று. ஓகே, ஸோ ஸ்போர்ட்டில் வச்சா ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து 1, அதாவது DTCனா டி வந்து டுக்காட்டி ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இல்லையா, டைனாமிக் ட்ராக்ஷன் கண்ட்ரோலா? நான் வந்து அவங்க பிராண்டுக்கு கொடுத்துருப்பாங்களோன்னு நினச்சிட்டேன். இது பார்த்தீங்கன்னா ABS வந்து லெவல் 2ல் இருக்குது. வீலி கண்ட்ரோல் ஓகே, இதுவும் டைனாமிக் வீலி கண்ட்ரோல் தான் நினைக்கிறேன், இல்லை டுக்காட்டி வீலி கண்ட்ரோல்னு தெரியல. கவாசக்கி மாதிரி ஞாபகம் வந்துச்சு. சரி, இது வந்து லெவல் 2ல் இருக்குது. குவிக் ஷிஃப்ட் வந்து உங்களுக்கு ஆனில் இருக்குது. ஸோ இதான் ஸ்போர்ட்ஸ் மோடில். ஸோ ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா 1ல் தான் இருந்திருக்கு, அதாவது ஒரு மினிமம் லெவல், அதாவது கொஞ்சம் தான் உங்களுக்கு வந்து grip இருக்கும். அதுதான் அன்றைக்கி இருந்திருக்கு நான் ஓட்டும் போது. அதனால தான் எனக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆயிருக்கு. நான் சொன்னால ஐரேவ் பண்ணும்போது எனக்கு அப்படியே பைக் வந்து ஒரு கான்ஃபிடென்ட்ல வந்து ஃபீல் ஆச்சு. ஆனால் மற்றபடி எல்லாமே ஓகே தான். இருங்க டூரிங் போய் பார்ப்போம். டூரிங்கில் போனோம்னா அப்படியே எல்லாமே அதிகம். உங்களுக்கு ட்ராக்ஷனே 5ல் இருக்குது, ABS 3ல் இருக்குது, குவிக் ஷிஃப்ட் எல்லாம் ஓகே, வீலி கண்ட்ரோல் வந்து 3ல் இருக்குது. அர்பன் போனால் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அர்பன் வச்சோன்னா நமக்கு வந்து ஒரு ஃபுல் கண்ட்ரோல்டாக அப்படியே நம்ம பைக் ஓட்டிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ எக்ஸிட் ஆகிடலாம். இது நம்ம கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்புறம் இப்போ நமக்குன்னு ப்ரிஃபரன்ஸ் வைப்போம்ல, பவர் லான்ச், அதாவது லான்ச் கண்ட்ரோல் இந்த பைக்கில் இருக்குது. லான்ச் கண்ட்ரோல்லே 3 பிடிச்சிருக்கு. ஏங்க மயில் பற வரல ஓட்டலாங்க, எங்க TTF அண்ணா இப்படி தான் பண்ணாரு. அதேதான் மயில் பறவர் போட்டுனா யாரும் நம்மளை பிடிக்க முடியாது. அதான் நீ தான் சொன்னியா? ஆமா, ஏன் ஒண்ணும் இல்லைங்க. சரிங்க, அது மாதிரி ட்ராக்ஷன் லெவல் மாற்றிக்கலாம், வீலி கண்ட்ரோல் மாற்றிக்கலாம். ஓ, இது நான் அர்பன் மோட்ன்ற உள்ளே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது எனக்கு தெரிஞ்சு நான் இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா மற்ற பைக்கில் மோட்ஸில் கொடுத்தது அவ்வளோதான். கவாசக்கி பார்த்தீங்கன்னா ரைடர் மோடுன்னு ஆமாம், எக்ஸ்ட்ராவாக நம்மளே பண்ணிக்கலாம். ஆமாம், இப்போ ஒவ்வொரு மோடுமே வந்து நம்மளே பண்ணி கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நைஸ் படம் போட்டு காட்டுது சார், பாருங்க அவனே காமிச்சிருக்கான் இன்ஜின் ரெட்டா. இப்போ நீங்கள் அன்றைக்கி ஸ்போர்ட்ஸ் ஓட்டினீங்க இல்லையா? ஆமாம், அது வந்து லெவல் 1ல் இருந்துருக்கு. பர்ஃபார்மன்ஸில் இருந்திருக்கு, அதாவது ஹை, அதாவது கொஞ்சம் இருக்காது. 8 லெவல் ஆஃப் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. சேஃப் அண்ட் ஸ்டேபிள். ஓ, அதிலே மென்ஷன் பண்ணியிருக்கு. இது பார்த்தீங்கன்னா வெட் சர்ஃபேஸ், அதாவது மழை காலத்தில் இது நீங்கள் போட்டு போனீங்கன்னா வாரி விட மாட்டீங்கன்னா அவங்களே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களால் இப்போ வீலி தூக்கிட்டு கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா ஆஃப் பண்ணி கூட ஓட்டலாம். இல்லை வேணா இது. ஸோ பைக் வாங்கின புதுசில் நீங்கள் இதெல்லாம் ஃபுல்லாக வச்சுட்டு நீங்கள் ஓட்டிட்டு அப்புறம் போக ஒன்று கம்மி பண்ணி விடலாம். நீங்கள் எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னா இல்லை படம் போட்டு காட்டுறாங்க, அதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கு பார்க்குறதுக்கு. நமக்கு அந்த அண்ணா ஆடுறாரு, அண்ணன் வந்து காலையில் கட்டிங் விட்டு வந்துருக்கு. அதான். நீ இங்கே தங்கிட்டியா? ஸோ இந்த மாடல் நீங்கள் என்னடா அண்ணன் இவ்வளோ பேசுகிறாரு, வண்டியோட வேலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஆன் ரோட் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து 16 lakhs அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வருது. ஒரு வந்து L20, அதாவது ஒரு 10 சிலிண்டர் பைக் அண்ட் ஒரு 937cc இருக்கிற பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 lakh. ஆக்சுவலாக என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ப்ரைஸ் வந்து ஹையாக வச்சுருக்காங்க. ஆனால் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒரு நேக்கட் பைக்லேயே உங்களுக்கு வந்து ஒரு இவ்வளோ விஷயத்தை உங்களுக்கு லோட் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு வேலி கண்ட்ரோலாக இருக்கட்டும் அண்ட் லான்ச் கண்ட்ரோலாக இருக்கட்டும், இது எதுவுமே ஒரு நேக்கட் பைக்கில் வந்து கிடையாது. ஆனால் வந்து அதுக்காக வந்து 16 lakhம் எந்த ஒரு
நேக்கட் பைக்கில் நான் ரேட்டு பார்த்ததில்ல. ஒரு இன்லைன் 4 ரேட்டு கொடுத்துருந்தா கூட நம்ம வந்து ஓகேடா பரவாயில்லன்னு வாங்குறதுக்கு பல பேர் வந்திருப்பாங்க. இப்போது 13 lakhs வந்து ஸ்ட்ரீட் ட்ரிபிள் ஆர சொல்லியிருந்தாங்க நமக்கு. ஸோ அதோட பார்க்கும்போது ஒரு 3 லட்சம் அதிகம். சரி இதுவும் ஒரு இன்லைன் 3 இல்லை இன்லைன் 4 அந்த மாதிரி ஒரு இருந்தால் கூட கொஞ்சம் பரவாயில்ல. அந்த பிராண்ட் வேல்யூக்காகவே ரேட் அதிகமாக வைக்கிறது, அதுக்கு எதுவும் வாங்குறதுக்கும் ஆள் இருக்காங்க எல்லாத்தையுமே. ஸோ என்ன பண்ணுறது, ரேட்டு தான் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கேற்ற டார்க் வந்து எந்த பைக்லையுமே இல்லை. ஆமாம் கரெக்ட். எனக்கு ஹைவேல ஹீட்டே தெரில ப்ரோ. எங்கே அடிக்க ஆரம்பிச்சதுன்னா உள்ள டிராஃபிக்கில் நிற்கும் போது தான், சிக்னல் நிற்கும் போது தான். ஹீட்டு தெரியக்கூடாதுன்னா வண்டி ஃபாஸ்ட்டாக ஓட்டிடணும். ஆமாம், அதுக்காக எப்பவுமே ஓட்டிகிட்டு இருக்க முடியாது. ஆனால் வேறு தான் இன்ஃபர்மேஷன் நம்ம இன்னும் கவர் பண்ண விட்டோமா ப்ரோ. இதுக்கு மேலே நம்மளே ஏதாவது கலட்டி இதை பாருங்க கைஸ் தான் இன்ஜின் அப்படின்னு காட்டணும். எல் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா அப்படின்னு காட்டணும். இதை கழட்டினா காமிச்சிடலாமா நினைக்கிறேன். பட் நீங்கள் 959 எனக்கு தெரிஞ்சு இதோட அதிகமாக இருக்கும் ப்ரோ. இது அதோட அன்னைக்கு மட்டும் மழை பெய்யலனா விளாக் பண்ணியிருந்துருக்கலாம். அதை முடிஞ்சு போச்சு. ஹைவேல ஓட்டுறதும் லைட்டாக சிட்டியில் ஓட்டி பார்த்தீங்கன்னாலே 959 பற்றி. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு ஓட்டிட்டு ரிவ்யூ சொல்கிறேன். எப்படி நடிக்கிறேன் பார்த்தீங்களா. ஆல்ரெடி ஓட்டினதை வந்து அப்படியே மேட்ச் பண்ணுறதுக்கு நான் என்னென்னலாம் கேவலமாக பேச வேண்டியதாக இருக்குது. அது என்னமா கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். பைக்கை ஃபஸ்ட்டே ஓட்ட சொல்லிட்டாங்க. அன்றைக்கி வச்சு பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் இப்போ ஓட்டதை நீங்கள் பார்ப்பீங்க. கேடிஎம் மாதிரி டக டகன்னு இருக்குது வண்டி. குச்சிக்காரா ஃப்ராங்கே வேணாம்டா. இப்போதான் இந்த ட்ரெஸ்ஸுக்கும் பைக்கும் கரெக்டாக இருக்குல்ல. ஹெல்மெட் மட்டும் தான் காமெடியாக இருக்கும். கொதிக்குதுடா எப்போ வண்டி டேய், கால் வைக்க முடியலடா. ஹீட் அடிக்குதுடா இன்ஜின்லேருந்து. எல்லா பைக்குலாம் இல்லை, இந்த பைக் தான் ஹீட் அடிக்குது. கால் வரைக்கும் வருதுடா. என்னாலே உட்கார முடியலடா. எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. இப்போ நான் பைக்கை ஓட்ட போகிறேன். நல்லா இருக்கு கிளைமேட். எப்படின்னா ரொம்ப நமக்கு காம்பாக்டாக அந்த மாதிரி பைக் ஓட்டுறதுக்கு. அண்ட் முக்கியமான விஷயம், எல்லா கியர்லையுமே அதோட டார்க் இங்கே பாருங்களேன். என்னையே இழுக்குது அப்படியே. நான் ரியர் பிரேக் மட்டும்தான் அப்படியே அடிச்சு ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இந்த மாதிரி இப்போ தான் ஃபீல். நைஸ். இந்த மாதிரி நான் இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். கேமரா தான் ஆஃப் ஆகல. குழப்பத்தில் பிறந்தவனே. ஓட்ட வந்து இதுக்காக தான். இப்போ இந்த சன்லைட் இன்னும் கொஞ்ச நேரம் தான் டக்குன்னு டவுன் ஆகிடும் திரும்பி பார்க்கறதுக்குள்ள. ஸோ கைஸ், டுக்காட்டியோட அந்த ஒரு சவுண்டு தான் எப்படி நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா எனக்கு பிடிக்கல. இப்போ நீங்கள் V4 போயிட்டீங்கன்னா அதோட சவுண்டு இதோட பேஸாக இருக்கும். ஆனால் சேம் இதே டோனில் தான் இருக்கும். அந்த ஒரு இறையில சவுண்டு கேட்குதுல்ல. இன்னுமே அதில் வந்து அந்த கிளச் வந்து ட்ரை கிளச்ன்றதுனால கிளச்சோட சவுண்டுமே உங்களுக்கு வெளியே கேட்கும். நிறைய பேர் வந்து கிராஸ் பிளேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க டுக்காட்டியா போயிட்டு. கிராஸ் பிளேன் வந்து நம்ம இதில் மட்டும்தான் வரும், யமகால மட்டும்தான். அதோட இன்ஜின் கான்செப்டே வேறு. ஸோ அதையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஆக்சுவலாக ரெண்டுமே வேறு. அவ்வளோதான், ஒரு ஆக்சிலேட்டர் தான். என்ன இது எம்டின்னு வருது ஃபியூவலு. பயமா இருக்கு. 63 கிலோமீட்டர் இன்னும் போகுமா இல்லை என்ன கணக்கில் அது காட்டுதுன்னு தெரியல. வெதர் சூப்பராக இருக்குது, வண்டியும் சூப்பராக இருக்குது. பெட்ரோல்லாம் இல்லைன்னு காமிக்குது திடீர்னு. எப்போ நானே இப்போ தான் பார்க்குறேன். கைஸ் ரியலி டார்க் மான்ஸ்டர் கைஸ் இந்த வண்டி. ஆனால் அந்த டார்க்கை ஃபீல் பண்ண முடியுது வேற ஸ்பெக் ஷீட்டுக்கு ஏற்ற மாதிரியே. யோ தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. ஸோ கைஸ் இதை நான் ஆன் ஆஃப் பண்ணியே பார்த்து ஃபஸ்ட்டு காட்டல. இப்போ பாருங்களேன், டுக்காட்டி படத்தோட டைட்டில் மாதிரி. அதான் லோ ஃபியல். இதாண்டா பயமாக இருக்குது எனக்கு. ஓகே அசால்ட்டாக நமக்கு வந்து ஒரு லிமிட் ஸ்பீடு அது போகுது. அதை நான் சொல்லக்கூடாது, ஆனால் போகுது. ஆனால் சூப்பர் ஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரி ஒரு டாப் எண்ட் நம்மளால் இதில் எதிர்பார்க்க முடியல. ஏன்னா நேக்கட் ஆஸ் யூஷுவல். இன்னொரு முக்கியமான விஷயம், அந்த டிராஃபிக்ல தான் நாங்கள் வந்தோம். சரியா, ரொம்ப லாங் ரைடு போயிட்டு வந்துருக்காரு போல அண்ணன். பின்னாடி இருக்கா இல்லையானே தெரியாத நிலைமையில இருக்கும்போது அண்ணன் காற்று வாங்கிட்டு போறாரு. அடிச்சு அடியில கிழிஞ்சு போச்சு. இந்த மாதிரி வண்டி ரொம்ப நேரம் ஓட்டணும் அதே கதை தான். நாமளும் நின்றுனே தான் ஓட்டணும். எக்ஸ்போர்ட் பண்ணுறத விட பயங்கரமான ஹீட் அடிக்குது. ஸோ பாஸ் கைஸ், சன்லைட் பார்த்தீங்களா, சன் செட் ஆகுது. சன்செட்டு ஐயோ கண்ணுக்கு தெரியாமலே போயிடுச்சு. ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்து 2லையோ இல்லை வீலி கண்ட்ரோல் வந்து 2ல் இருந்துச்சு. அப்படின்னா நம்ம வந்து வீலி இப்போ வந்து லெவல் 2 வரைக்கும் நம்ம வந்து காப்பாற்றும். அதாவது இட் மைட் வீலி. ஓகேவா, நம்ம வந்து ஃபுல் லெவல் வச்சுன்னா கன்ஃபார்ம் வீலி ஆகாது. இரிட்டேட் ஆகுது, ரொம்ப டென்ஷன் ஆகுது.
கண்ணாடியை வந்து அண்ணனோட கைக்கு வச்சிருக்காரு. ஷர்ட் வந்து ரோல் ஆஃப் ஆயிருக்கா என்னன்னு பார்க்கறதுக்கு. அதனால தான் அண்ணன் நம்மளை பார்க்கல. சரி விடுங்க, நம்ம தப்பு சொல்ல முடியாது. நம்ம ஃபாஸ்ட்டாக வந்ததால் நம்ம வந்து எதுவுமே தப்பு சொல்லக்கூடாது. நம்ம வந்து வண்டி ஓட்டணுமா அதை மட்டும் மூடிக்கிட்டு பார்த்துட்டு போகணும். நான் பைபாஸில் ஓட்டுறதுனால என் ஹீட் இப்போ எதுவுமே தெரில. நார்மல் பைக் ஓட்டுற மாதிரி இருக்குது. அங்கே டிராஃபிக்கில் நின்னா பாருங்க 100 டிகிரி செல்சியஸ் ஆக்சுவலாக என் காலில் அடிச்சிட்டு இருந்துச்சு. ஒரு ஸ்மூத்தாக அப்படியே ஓட்டு போகிறதுக்கும் சூப்பராக இருக்குது. நல்லா கம்ஃபர்ட்டாக. வணக்கம் ப்ரோ மாப்பிளே. இதான் எக்ஸாஸ்ட் நோட்டு. இந்த சவுண்டு தான் எனக்கு வேணும். எப்படா நைட் மோடுக்கு போச்சு? 6 மணி ஆக போதாலும் அதுவாகவே நைட்டு மோடுக்கு போதான். இந்த பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, வண்டியில் வந்து ஹீட்டிங் இஷ்யூ இருக்கட்டும், ஆனால் அவங்க வண்டியில் வந்து அவங்க எல்லாத்தையுமே கொடுக்கணுன்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருக்காங்க. ப்ரைஸுமே அதிகமாக தான் கொடுத்து வச்சிருக்காங்க. அது வேறு விஷயம். அதை நம்ம அடுத்த பாயிண்டில் வருவோம். பக்காவாக இருக்குது. இப்போ பிரேக்கிங்லாம் குறைய சொல்ல முடியல உங்களால். இவ்வளோ காசு கொடுத்தா அது கொடுத்தும் ஆகணும். அண்ட் இன்னுமே நிறைய பேர் வந்து டுக்காட்டினாலே அந்த பிராண்டுக்கே ஒரு தனி இது இருக்குது. இப்போ சும்மா ஒரு டுக்காட்டி பழைய மாடலாக கூட இருக்கட்டும், அது நின்னா கூட அப்படி பார்த்துட்டு போகிற அளவு இருக்குது. என்னடா பார்க்குற? பட் இருந்தாலுமே அதோட ஸ்பெக்ஸ் வைஸில் பார்க்கும்போது அது அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு அது ஒர்த்தான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இதோட ரைடிங் மோட்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் ஓகே. ஆனால் இன்லைன் 4ஓட ஒரு சவுண்டு அண்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு இல்லை, கிடைக்காது. இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். நான் இப்போ கத்திட்டு இருந்தேன் பைத்திய மாதிரி, அந்த மாதிரி தான். பைபாஸ் வாடாடே வாடா. நீ வந்ததுக்கப்புறம் தான் வீலி அடிக்கணும்னு இருக்கான். வா சும்மா சொன்னடா உட்கார்றோம். கம்பெனிக்காரன் பார்த்தா வேலைடா. இவ்வளோ காசு கொடுத்து வாங்குறானே, அவன் இன்லைன் 4 கொடுக்க வேண்டியதானே. 4 சிலிண்டரு 2 சிலிண்டராக கொடுத்துருக்கா. இன்னும் 2 நம்ம அப்புறமா வாங்கணுமா? ஆமாம், அது வாங்கணும்னா அதுக்கு ஒரு 22 லட்சம் கேட்குறான். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. அது ஒன்றும் இல்லை, இன்ஜின் பிரேக்கிங். நான் பிரேக்கே அடிக்கல, ஆட்டோமேட்டிக்காக அதே கம்மியாகுது பேர். ஆமாம், அப்படியே பார்த்துட்டு இங்கே பிரேக் பிடிக்க மாட்டோம் நம்ம. இது என்னடா வீட்டுக்கு போகிற பைப் லைன் மாதிரி என்னென்னமோ போகுது. சந்திரமுகியில் வர பாம்பு மாதிரி இல்லை பாரு. விஷால் ப்ரோ இல்லைடா அந்த மாதிரி தவறான செயலாம் என் வாழ்க்கையில் நான் செய்ய. நான் படமே பார்க்கறதில்ல. இதுக்கு தான் ஃபஸ்ட்டு சீனே பார்த்து மிரண்டுட்டேன். ரீல்ஸில் வந்துச்சு. ரஜினி பார்த்து சொல்லி எனக்கு தலையே சுற்றிருச்சு. ஆஃப் பண்ணுற வண்டியா? 28 வந்துச்சுரா. ஒருவேளை நம்ம ஓட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி காட்டுதுன்னு நினைக்கிறேன். நிற்கிற இடத்துல ரொம்ப பெட்ரோல் கன்சம்ஷன் அதிகமாக இருக்கும், அதனால் அப்படி காட்டுதுன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம ஸ்லோவாக ஒரு RPM லோவாக இருக்க மாதிரி ஓட்டணும்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பாக நமக்கு அதிகமாக காட்டும்டா. அப்போ இந்த மாதிரி ஓட்டினா 30 கிலோமீட்டர் தான் திரும்பாமா? ஏண்டா 30ல் ஓட்டினாலே 30 கிலோமீட்டர் தானா? வரும்போது 3 பாயிண்ட் காமிச்சதுரா ஃப்ராங்க்கு. அந்த போயிடுச்சு, ரிசர்வ்ல இருக்க வண்டி. ஆனால் அப்படி காட்டுதேப்பா. டவுன் ஷிப்ஸ் சக்கக் 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 எப்படி வெடிக்குது பார்த்தியா? ஆக்சுவலாக ஏர் வென்டிலேஷனே எப்படி ஆகுதுன்னா, அங்கே அடிக்கிற காற்று வந்து அந்த ஹீட் காற்றை வந்து ஏன் தொடக்குள்ளே விடுது. அதுதான் அதில் ரொம்ப கொடூரமாக இருக்குது. ஏன்னா ஓட்ட அதிகமாக தான் ஆகுது. அங்கே உள்ள ஏர் ஃப்ளோ தெரியுது அது அடிக்கிறது. சரி, ஹை பீம் சும்மா தான் இருக்குன்னு போட்டேன். ஆஃப் பண்ணி விளாட்லாமா? மச்சி ஹாரன் சூப்பராக அடிக்குதுடா. எப்படி இங்கே தான்டா கான்டஸாக எடுத்தோம் சொன்னல. நல்லா இல்லைல்ல? மாவு மிஷின் மாதிரியே. நான் இதுக்காகவே மாவு மிஷின் சவுண்டை போடுவேன்டா இதுலேருந்து எடுத்து. அதான் சொன்னல, இன்லைன் 4 கிடையாது வண்டி. V4ன்றது தான் உள்ள. நான் 4 சிலிண்டரு, இது வந்து 2 ஸ்ட்ரைட்டடா. எவனா வந்து அடிச்சு தூக்கிட போகிறான் மகத்து மாதிரி. டே எரியுதுடா டே ஃப்ராங்க். அப்பா அப்ப புரியல. அவனே காமிச்சிருக்கான் இன்ஜின் ரெட்டா. இப்ப புரியுது. கொஞ்ச நேரம் பொறுத்துக்காங்க அப்படின்றியா? பிரசவத்துக்கு போகிற பொண்ணு மாதிரி கத்திக்கிட்டு இருக்கேன்டா நான். எல்லாம் ஓகே ப்ரோ, செம்ம ஹீட்டு ப்ரோ வண்டி. அயன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இல்லை, இந்த ஹெல்மெட் பழகிடுச்சு ப்ரோ, வெயிட் கம்மியாக இருக்கு. என்ன ப்ரோ? ஓ ஸோ ஹே காய்ஸ், நான் தான் உங்கள் பைக்கர். ஸோ வீடியோ முடிஞ்சிருச்சு. எனக்கு தெரிஞ்சு டுக்காட்டியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் நம்ம ஃபஸ்ட்டு பைக் நம்ம விளாக் பண்ணுறோம். பேனிங்கில் 959 எடுத்துக்கிட்டாலும் அதுவுமே V12 சேம் இதே மாதிரி தான் இருக்கும். இது நான் L-Twin சொல்லியிருப்பேன். ஆமாம், அதோட ஷேப் வந்து ஆக்சுவலாக L ஷேப்பில் இருக்கும். ஆனால் அவங்க கம்பெனியில் வந்து அந்த இன்ஜினை அவங்க எப்பவுமே ஒரு இன்ஜின் அவங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்குன்னே தனியாக டெடிக்கேட்டாக வீடியோ போடுவாங்க. அதில் இந்த இன்ஜினுக்கு அவங்க கொடுத்த பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டாஸ்டாரா V-Twin தான் சொல்லியிருப்பாங்க. 11 டிகிரி V-Twin போட்டிருப்பாங்க. ஸோ அவங்க அதை V-Twin தான் சொல்கிறாங்க. அது எப்படின்னா, அந்த இன்ஜினை நீங்கள் நார்மலாக டிஸ்மேண்டில் பண்ணி நிற்க வச்சிங்கன்னா அது V ஷேப்பில் இருக்கும். ஆனால் பைக்கில் அவங்க வைக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்படி தூக்கி அதை L ஷேப்பில் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அது L ஷேப்பில் தான் இருக்கும். அதை தான் நான் சொன்னேன், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஆனால் இந்த பைக்கில் L ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஆனால் பேனிக்கில் 959 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அப்படியே V ஷேப்பில் இருக்கும். அதெல்லாம் ஃபுல்லாக ஃபேட் உள்ளே இருக்கும். ஆனால் அது V ஷேப்பில் இருக்கும். அதுவுமே இதே மாதிரி தான். ஒரு இன்ஜினில் வந்து ஒரு சிலிண்டர், இங்கே ஒரு சிலிண்டர். லைக் ஹார்லியில் நம்ம பார்த்துருப்போம்ல, அதே மாதிரி தான் இருக்கும். சேம் ஹார்லிக்கும் இதுக்கும் அந்த த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் வந்து சேம் ஒரே மாதிரி தான் இருக்கும். சிமிலராக நீங்கள் விட்டுட்டு முறுக்கும் போது அந்த ஒரு சின்ன ஒரு லேக் தெரியும். ஹார்லி ஓட்டினீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே
மாதிரியான இதுலேயும் இருக்கும். ஸோ சேம் சிமிலாரிட்டிஸ் அதே மாதிரி தான். அதே மாதிரியான ஒரு இன்ஜின்றனால அந்த பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து சிமிலராக இதே மாதிரி தான் இருக்கும். அண்ட் அதுலேயுமே டார்க் அதிகம், இதுலேயும் டார்க் அதிகம், சிமிலர் அதே தான். ஓட்டுமா நான் ஃபீல் பண்ணேன், ஆனால் அதை நாங்கள் சொல்லலை. ஆனால் இது நான் ஃபீல் பண்ணது அந்த இடத்துல. வேறு என்ன பாயிண்ட் சொல்லணும், நான் எனக்கு தெரிஞ்சு இதை தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் ஓவர் ப்ரைஸ் எல்லாமே நான் உள்ளே சொல்லியிருப்பேன். சர்வீஸ் பற்றிலாம் நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எப்படியும் அதிகமாக தான் இருக்கும். நம்மளே குத்து மதிப்பாக போட்டுக்கலாமே, பர் இயருக்கு தான் நீங்கள் பண்ணுவீங்க அந்த மாதிரி. அப்படிலாம் 10,000 கிலோமீட்டர்ஸ் கொஞ்சம் வந்து சூப்பர் பைக் எல்லாமே பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இதுவுமே கிட்டத்தட்ட 15K 20K வரும்னு நினைக்கிறேன். ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பயங்கர ரேட்டு. சிங்கிள் பேடே எனக்கு தெரிஞ்சு பிரம்போவில் வந்து 3,000 நினைக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் மொத்தம் அப்போ 4 பேட் இருக்கும். ஒரு 12,000 செலவாயிடும். ஸோ ஃப்ரண்ட் பிரேக்கு மட்டுமே. ஸோ கைஸ் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், டிராஃபிக்கில் வந்து கரெக்டாக நின்றுட்டு இருந்தோம் அந்த ஹீட்டில். ஆனால் அப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே எங்களை பார்த்தாங்க அந்த வண்டியில் இருக்கும்போது. ஆனால் எங்களுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த ஹீட்டு காற்றுல வந்து இந்த காலை தூக்கி தூக்கி கோழி மாதிரி ஆட்டிக்கிட்டு இருந்தோம் நானும் என் ஃப்ரெண்டும் பின்னாடி. ஆனால் அது வெளியே இருக்கவங்களுக்கு தெரியல. நாங்கள் ஏதோ டுக்காட்டி பைக்கில் வந்திருக்கோம் அப்படின்னு நினச்சி எல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ரிட்டர்ன் போகும்போது அதே சிக்னலில் ஸ்ப்ளெண்டரில் போனோம். ஒருத்தங்க கூட எட்டி பார்க்கல கைஸ். புரிஞ்சிக்கடா, இதுதான் உலகம். நீயாவே கற்பனை பண்ணி நீயாவே அதுதான்டா திறமை. ஸோ கைஸ் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிக்கோங்க. முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டுக்காட்டி இந்த மாதிரி பைக் இருக்குது இல்லைனா இல்லை ஏதோ ஒன்று யாருக்கா போய் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பை. பேசிட்ட பைக் மாந்துட்டு எடுத்துட்டு போ. ஹெல்மெட் மட்டும்தான் இந்த பை. டுக்காட்டினா நான் நினைக்கிறேன் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஆஃப் ஆகிடும் எது நடந்தாலும். அப்படி தான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அவ்வளோதான் ப்ரோ. என்ன சர்வீஸ் காஸ்ட்டில் ஏதாவது சொல்ல போகிறீங்களா என்ன? நமக்கு எதுக்கு இந்த வேலைலாம் பார்த்துட்டு என்ன அது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இன்ஜின் இவ்வளோ கீழே தொங்கி இந்த வண்டிலாம் ஒரு பார்க்குறேன் ஸ்ப்ளெண்டருக்கு அப்புறம். அதுலேயுமே ஒரு சிங்கிள் கீழே தான் இருக்கு. இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து டேம்பர். ஓ கொடுங்க, மைக் ரெக்கார்ட் ஆகிட்டு தான் இருக்குது. அப்படியே எடுத்து போட்டுடலாம் அது.